ஓபிஎஸ் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்ததன் மூலம் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மட்டுமல்ல, அதன் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கும் கூடுதல் வலிமை சேர்ந்திருப்பதாக வரவேற்று மகிழ்கிறோம். பாஜகவில் போய் சேர நினைக்காமல் திமுகவில் சேர்ந்திருக்கிறார் என்பது அவர் மீதான நன்மதிப்பை மேலும் உயர செய்திருக்கிறது. ஓபிஎஸ் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்ததன் மூலம் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மட்டுமல்ல, அதன் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கும் கூடுதல் வலிமை சேர்ந்திருப்பதாக வரவேற்று மகிழ்கிறோம். அவருக்கு எங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற முயற்சியை அவர் மேற்கொண்டார் என்பதை நாம் அறிவோம். குறிப்பாக எடப்பாடி அவர்களோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்ற முயற்சியையும் அவர் மேற்கொண்டார். அது நிறைவேறாத நிலையில் அவர் பாஜகவில் போய் சேர நினைக்காமல் திமுகவில் சேர்ந்திருக்கிறார் என்பது அவர் மீதான நன்மதிப்பை மேலும் உயர செய்திருக்கிறது. அவர் திராவிட பாரம்பரியத்தில் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகிய தலைவர்களோடு பணியாற்றி வளர்ந்தவர். அத்தகைய பாரம்பரியத்தை பாதுகாக்கும் வகையில் வலதுசாரி அமைப்புகளோடு தன்னை இணைத்துக் கொள்ளாமல் மீண்டும் அதே திராவிட பாசறையில் தன்னை இணைத்துக் கொண்டது வரவேற்க தகுந்தது, பாராட்டுகிறோம். பிரதமர் போகிற எல்லா மாநிலங்களிலும் ஏதேனும் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது வழக்கமான ஒன்றுதான். அந்த வகையிலே அவர் திருப்பரங்குன்றம் திருமுருகனை தரிசிப்பதில் நமக்கு மகிழ்ச்சி. ஆனால் பாஜகவின் அரசியல் உத்திகளுள் இதுவும் ஒன்று என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. மக்களிடம் இயல்பாக உள்ள மத உணர்வுகளை தம்முடைய அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்திக் கொள்வது என்பது, அதன் அடிப்படையில் சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிரான வெறுப்பு அரசியலை வலுப்படுத்துவது என்பது அவர்களின் வாடிக்கையான போக்கு. முருகனை தரிசிக்க வருகிறார் பிரதமர் என்பதை விட இந்து சமூகத்தினரின் மீது தனக்கு பேரளவில் அன்பு இருக்கிறது என்பதை காட்டிக்கொள்வது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி அதன் மூலம் சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை அவர் உறுதிப்படுத்துகிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் தமிழ்நாட்டில் அந்த அரசியல் உத்திகள் எடுபடாது.